பெண்களுக்காக நான் சில சொல்றேன். ஒரு பொம்பளை இருக்கிறா, 18 வயசுல அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி ஒரு 6 மாசத்துல புருஷங்காரன் சம்பாதிக்க போறேன்னு போனான். எங்க இருக்கான்னு தெரியல. 1 வருஷம் ஆச்சு தெரியல, 2 வருஷம் ஆச்சு தெரியல, 3 வருஷம் ஆச்சு தெரியல, 4 வருஷம் ஆச்சு தெரியல, 5 வருஷம் ஆச்சு தெரியல. இதுக்கு என்ன சட்டம்? ஹனபி மதம் போய் கேளுங்க. ஹனபி மதம் என்ன சட்டம் தெரியுமா? என் புருஷன் 5 வருஷமா காணோம், நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டா, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, கவலைப்படாதமா, ஒரு 120 வருஷம் வெயிட் பண்ணு. சிரிக்கிறது சொல்லல, மதுகபுல இருக்குது, மதுகபுல உள்ளதை சொல்றேன். ஒரு 120 வருஷம் வெயிட் பண்ணுமா, அதுக்கப்புறம் வரலன்னு சொன்னா வேற கல்யாணம் பண்ணிக்க. ஏற்கனவே 18 வயசு, அவர் கல்யாணம் பண்ணும்போது இன்னொரு 120 வருஷம். ஏன்பா இப்படி சொல்றீங்க? ஒரு மனுஷன் சாவுறது அதிகபட்சமா 120 வருஷம் சாவுவான். அதனால என்ன செய்யணுமா, 120 வருஷம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து இப்ப செய்வோமா? உங்களுக்கு செய்ய ஒத்துக்கிறியா? ஹனபி மதகுங்கிறிய, ஹனபி மதம் இப்படி தொப்புளுக்குள்ள கையை கட்டுறிய, அந்த ஹனபி மதகப்புல தான் எது இருக்குது, இது இருக்குது. உன் தங்கச்சிக்கு ஏற்பட்ட என்ன பண்ணுவேன்? இன்னொரு ஒருத்தர் பார்த்தாரு, அபு ஹனீஃபா இப்படி சொல்லிவிட்டாரா? அவ மாணவர் பார்த்தாரு, ரொம்ப கொடுமையா இருக்கணும், இறக்கப்பட்டு என்ன செய்யறாரு, 120 ஒட்டு மச்சு அதிகமா இருக்குது, அவ்வளவுலாம் சரியில்லை, 90 வருஷம் அவர் இறக்கம் கட்டுறாரு. 120 அதிகமா இருக்குதான், என்ன செய்யணுமா? 90 வருஷம், 90 பிளஸ் 18 108 வயசுல பொம்பளை கல்யாணம் இருக்குங்கிற. ஆனா பைத்தியக்காரங்களா 108 வயசுல பொம்பளை கல்யாணம் வேணுமா? புருஷன் காணா போயிட்டான்னா அடுத்த நாள் கல்யாணம் பண்ணிட்டு போ. புருஷன் இருக்கும் போதே கூட டைவர்ஸ் பண்ணிட்டு வாங்கிட்டு போயிடலாம். மார்க்கத்துல புருஷனோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறா, குடிகாரனா இருக்கிறான், கொடுமைப்படுத்துறான், செலவுக்கு தரமாட்டேங்கிறான், ஆண்மை இல்லாதவனா இருக்கிறான், போய வேலையை பார்த்துக்கிட்டு சொல்லி ஊர்ல எழுதி கொடுத்து டைவர்ஸ் வாங்கிட்டு குலா முறையில பிரிஞ்சுக்கிட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க போது இவன் என்ன பண்றான்? 120 வருஷம் எதிர்பார்த்துக்கிட்டு. இதெல்லாம் மார்க்கம் நினைக்கிறீங்களா? இந்த மதுகப நம்புனீங்கன்னு வைங்க, நம்மள படுகொலியில தள்ளிடுவாங்க. மதுகபுனாலதான் இஸ்லாமிய வளர்ச்சி தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப முழுமையா நுழைகிறது என்று சொன்னால் அல்லாஹ் ரசூல் சொன்னதை தாண்டி எவன் சொன்னாலும் கேட்க மாட்டான். ரசூல்ல சொன்னாலும் கேளு. எந்த ஒரு சட்டத்தை யார் சொன்னாலும் சரி, குர்ஆன்ல இருக்குதா கட்டுப்படுறேன்னு சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா கட்டுப்படுறேன்னு சொல்லுங்க. அவர் சொன்னார், இவர் போடா எவர்த்து எங்களுக்கு நடந்து போயிரு. அப்படி எவன் நடக்கிறானோ அவன் தான் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைகிறான். அப்படி அந்த அந்த வணக்க வழிபாடுகள் கொள்கை விஷயங்கள்லையும் நம்ம முழுசாக நுழைய வேண்டி இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல ஒரு ஜீவனாக இருக்கக்கூடிய, நமக்கு உயிர் நாடியாக இருக்கக்கூடிய தௌஹீத் என்ற ஓரிரை கொள்கை, அதில் முழுசா நுழைஞ்சிருக்கிறோமா? தௌஹீதுங்கிற ஓரிரை கொள்கையில ஒரு அல்லாவை வணங்க வேண்டிய உங்களை எதை வணங்க வச்சுட்டாங்க? சமாதிகளை வணங்க வைத்திருக்கிறார்கள், உசுரோடு உள்ள மனிதர்களை வணங்க வைத்திருக்கிறார்கள், மரஞ்செடிகளை வணங்க வைத்திருக்கிறார்கள், கொடி மரங்களை வணங்க வைத்திருக்கிறார்கள், சந்தன கூடுகளை வணங்க வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் இஸ்லாமா? முழுமையாக நுழைந்தால், ஒரு ஊர்ல உள்ள மக்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்தார்களே ஆனால் அந்த ஊரில் தர்கா இருக்கக்கூடாது, இடித்து தகர்த்து தரைமட்டமாக்கப்பட வேண்டும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை. எப்படி கட்டளை? நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுஜஸ்ஸஸல் குபூர், சமாதிகள் பூசப்படுவதை நபிகள் நாயகம் தடுத்தார்கள். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுப்னல் குபூர், சமாதிகள் கட்டப்படுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபுல் ஹய்யாஜ் என்ற தளபதியை அனுப்பி ஒரு ஆர்டர் பண்றாரு. எப்படி அனுப்புறாரு? அபு அசுக அலாமா பாசனி அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வேலைக்காக என்னை ஒரு காலத்தில் அனுப்பினார்களோ அந்த வேலைக்கு உன்னை நான் அனுப்புகிறேன். அது என்ன வேலை தெரியுமா? இங்க இருக்கிற எல்லா கபரையும் இடித்து தகர்த்து தரைமட்டமாக்கி விட்டு வா. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் கட்டுவதை தடுத்தார்கள், கட்டப்பட்டால் இடிக்க வேண்டும் என்று சொன்னார்களே. முழுசா நுழைகிறது எதுப்ப? நீங்க முழுசா நுழைஞ்சு இருந்தால் கபர் இருக்குமா? தர்கா இருக்குமா? சந்தனக்கூடு இருக்குமா? விழா இருக்குமா? லா தஜலு கபரி ஈதா, என்னுடைய கபரில் விழா நடத்தாதீர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹும்ம லா தஜல் கபரி வஸன யூபத், என்னுடைய கபரை ஒரு வழிபாட்டு தலமா ஆக்கிறாத அல்லாஹ் பிரார்த்தனை பண்றாங்க. மரண நேரத்தில் எச்சரிக்கிறார்கள். லானல்லாஹுல் யஹூத வன்னசாரா இத்தகது குபூர் அம்பியாயிஹிம் மசாஜித், நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக ஆக்கி விட்டார்களே, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது.
இப்படி எல்லாம் எச்சரிக்கப்பட்ட ஒரு காரியத்தை இஸ்லாத்தின் பெயரால் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இஸ்லாத்தில் முழுமையாக நுழைதல் என்பது குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொன்மொழிகளிலும் என்ன இருக்கிறதோ அது அப்படியே வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். வணக்கத்தில் கடைபிடிக்கணும், கொள்கையில் கடைபிடிக்கணும், கோட்பாடில் கடைபிடிக்கணும், நடவடிக்கையில் கடைபிடிக்கணும், கொடுக்கல் வாங்கல் கடைபிடிக்கணும், கல்யாணத்தில் கடைபிடிக்கணும், எல்லா விஷயத்திலும் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி கடைபிடித்து நடக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. விபச்சாரனுக்கு விபச்சாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அதுக்கு தெளிவான விளக்கம் என்னவென்று கூறுவாங்க கேட்டுக்கொள்கிறோம். திருமறை குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, அஸானியத்து லா யன்கிஹுஹா இல்லா ஸானின் அவ் முஷ்ரிகுன். விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆணாக இருந்தால் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் தான் அவனை மணந்து கொள்வாள். விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தால் விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண் தான் அவளை மணந்து கொள்வான். இது மூமின்களுக்கு ஹராமாக்க ஹுர்ரி மதாலிக்க அலல் மூமினின், மூமின்களுக்கு இது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, விபச்சாரம் பண்ணின ஒரு ஆணா இருந்தால் அவன் இன்னைக்கு விபச்சாரம் பண்ண பொம்பளையை பார்த்து தேடித்தான் கல்யாணம் பண்ணணுமா? அது ஒரு பொம்பளையே ஒரு தப்பா விசாரம் பண்ணிவிட்டா அதுக்காண்டி எந்த ஆம்பளை விபச்சாரம் பண்ணான்னு தேடி பார்த்து அப்படிதான் கல்யாணம் பண்ணணுமா? அதுக்கு மாத்தமா பண்ணக்கூடாதா? அல்லது விபச்சாரம் பண்ணா விபச்சாரம் பண்ணால் தான் கிடைக்குமா? அது என்ன என்ன அதுக்கு மீனிங் என்ன, அந்த வசனத்தினுடைய கருத்து என்னன்னு கேட்கிறாரு. அதுல என்னன்னு கேட்டா, விபச்சாரம் பண்றான்ல ஒரு ஆம்பளை, அவனுக்கு விபச்சாரம் பண்ற பொம்பளை தான் தகுதியானவள் எல்லாம் சொல்றான். எதுக்குன்னு கேட்டா, அவனை திருந்துறதுக்காக வேண்டி. ஏண்டா நீ ஒரு தப்பான முறையில் ஒரு பொம்பளை கிட்ட போற, அப்ப நீ மாத்திரம் நினைக்கிற என்ன நினைக்கிற, எனக்கு வரக்கூடிய பொண்டாட்டி எப்படி இருக்கணும், அப்படி பத்தரை மாத்து தங்கமா நினைக்கிறே இல்லையா? இவர் ஊரையெல்லாம் மேய்வாரான், இவருக்கு வர்ற பொண்டாட்டி என்ன செய்யக்கூடாதான், மேயிறாளா இருக்கக்கூடாது நீ நினைக்கிறிய. அப்ப நீ ஓம் பொண்டாட்டி மாத்திரம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறீல, அப்படி நினைக்கக்கூடிய நீ எப்படி நீ இந்த மாதிரி காரியத்தை செய்யற? நீ விபச்சாரம் செய்யறவனா இருந்தா உனக்கு தகுதி எது? விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணு தானேன்னு கேட்கும் பொழுது அவனுடைய அந்த தப்பு என்ன செய்யப்படும், அவனுக்கு சுட்டி காட்டப்படும். அதே ஒரு பொம்பளை விபச்சாரம் பண்றா, அவ என்ன நினைக்கிறா, அவ விபச்சாரம் பண்ணா கூட நமக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை அப்படி இருக்கணும், குனிஞ்சதல்ல நிமிராம போறவரா இருக்கணும் சொல்றிய. அப்ப உனக்கு தகுதி இருக்குதா? அந்த தகுதியை தான் நல்லா சொல்லி காட்டுகிறான். விபச்சாரம் செய்யறவன் விபச்சாரம் செய்பவளைத்தான் மணமுடிப்பான், விபச்சாரம் செய்கிற பெண்ணு விபச்சாரம் செய்கிற ஆணைத்தான் மணமுடிப்பாள் இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு சட்டம் அல்லாஹ் சொல்றான், வஹுர்ரிம ஸாலிக அலல் முஃமினீன். இப்படி மணந்து கொள்வது மூமின்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. எது? விபச்சாரம் செய்கிற ஒரு ஆணு விபச்சாரம் செய்கிற ஒரு பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ணனு மூமினாக இருந்தார்களே, ஆனால் இது அவங்களுக்கு ஹராமு. அப்படின்னா என்ன அர்த்தம்? விபச்சாரம் செய்யாத ஒரு ஆம்பளை விபச்சாரம் செஞ்ச பொம்பளைய கல்யாணம் பண்ணக்கூடாது, அதன் அர்த்தம். அதே மாதிரி விபச்சாரம் செய்த ஒரு பொம்பளை விபச்சாரம் செய்யாத ஒரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணக்கூடாது, நீ உனக்கு ஏற்றதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த வசனம் வருது. ஆனா இதுல ஒரு அடிப்படையை வழங்கிக் கொள்ளணும். இஸ்லாமிய மார்க்கம் இது கரெக்ட் தான், இது நேரடி அப்படிதான் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தப்பாக இருந்தாலும் அதிலிருந்து ஒருவர் விலகி திருந்து விட்டார் என்று சொன்னால் அந்த தப்பை செய்யாதவரை போல. ஒருத்தன் விபச்சாரம் செய்யறவன் எப்ப நீங்க இஸ்லாத்துல சொல்லணும் தெரியுமா? இப்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், திருந்தவே இல்ல, கல்யாணம் பண்ணும் போது அவன் திருந்தல, நாளைக்கும் செய்வான், கல்யாணம் ஒரு ஃபார்மாலிட்டி, தான் செய்த தப்புன்னு உணரவே இல்ல, அப்படி இருந்தானே ஆனால் அவனுக்கு ஹராமாயிரும். ஆனால் ஒருத்தன் என்ன செய்யறான், ஒருத்தனோ ஒருத்தியோ ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினாலேயோ அல்லது இறைவனுடைய அச்சம் இல்லாத காரணத்தினாலேயோ மார்க்கத்தின் பற்றி ஞானம் இல்லாத காரணத்தினாலேயோ ஒரு தப்ப பண்ணிட்டாங்க. இப்போ என்ன செய்யறாங்க, கல்யாணம் வரக்கூடிய நேரத்திலேயோ அதுக்கு முந்தையோ, யா அல்லாஹ் தெரியாம பண்ணிட்டேன், இது செஞ்சிருக்க கூடாதல்ல, நான் மறுமையை பயப்படல, நீ என்னை நரகத்தில் வேதனை பண்ணிடாத, நான் இன்னையில திருந்திட்டேன் அப்படின்னு திருந்தி விட்டார்களே, ஆனால் இஸ்லாமிய கணக்குல அவங்க விபச்சாரம் செய்தவர்கள் என்று ஆக மாட்டார்கள். ஏன்னு கேட்டா, அத்தாயிபு மின ஸம்பி கமல்லா ஸன்பலஹு, ஒருத்தன் பாவத்திலிருந்து தௌபா செய்து திருந்தி விட்டான் என்று சொன்னால் அந்த பாவமே அவன் செய்யாதவனை போல. ஒருத்தன் அல்லாஹ்வுக்கு என வைக்கிறாங்க, அவனே திருந்திட்டான் சொல்லும் போது என வைக்கலன்னு. இப்ப நம்ம எல்லாம் முக்கால்வாசி என வச்சாங்க தானே. இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள்ல
எல்லாம் முக்காவாசி தர்காவுக்கு போன ஆளுக்கு தானுங்க. இன்னைக்கு தெரிஞ்சு வந்துட்டீங்க, இப்ப நீங்க என்ன வைக்கல. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கமா இருக்கிறதுனால திருந்தாமல் இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் அந்த சட்டமே தவிர தன்னை திருத்தி கொண்ட ஆணாக பெண்ணாக இருப்பார்களே ஆனால் அவங்களை விபச்சாரன் என்றும் நீங்கள் சொல்லக்கூடாது, விபச்சாரி என்றும் சொல்லக்கூடாது. இப்ப உள்ள வாழ்க்கையை தான் பார்க்கணும். கடந்த காலத்தை பார்த்தீங்க, எவனும் தேர மாட்டான். அல்லாஹ்வுடைய ரசூல் மட்டும் ஒரு சிறப்பாக அல்லாஹ் அவனை காப்பாத்தி வச்சிருந்தான். எந்த மனுஷனுடைய கடந்த கால வாழ்க்கை எடுத்தாலும் சரி, அவன்கிட்ட ஏதாச்சும் ஒரு ரிமார்க்கு ஒரு மிஸ்டேக் இருக்கத்தான் செய்யும். அதனால திருந்து விட்டவர்களுக்கு இது பொருந்தாது.